என் அன்பான பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். என் அன்பான மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்குங்க மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். அது நடக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு காசு, பணம், துட்டு இது தேவைப்படுது. வருமானம் கொஞ்சம் பெருகணுங்க. அதுக்கு வக்கரச்சனி வழி பண்ணுவாரா அப்படின்னா, வக்கரச்சனி காலகட்டத்தில் இந்த காலகட்டம், அதாவது ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து அந்த நவம்பர் 8 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். நிறைய பேருக்கு வேலை மாற்றம் கிடைக்கும். நீங்கள் ஒரு டெக்னிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்க, அந்த டெக்னிக்கல் ஃபீல்டில் உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிடணும். நீங்களே ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கீங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ கற்றுக்கிடணும். ஐக்ளவுட் படிக்கிறதுல ஆர்வத்தை காட்டணும். இந்த மாதிரியான படிப்புகள் நீங்கள் எடுத்து படிக்கிற போது உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் வரும். ஒரு உதாரணத்துக்கு அதை நான் சொன்னேன். காமர்ஸ் படிக்கிற மாணவராக இருக்கீங்க, இங்கே உள்ள சிஏ படிக்கிறீங்க, சரி ஃபாரின் சிஏ படிங்க, ஜெயிப்பீங்க. நீங்கள் மிதுன ராசிக்கு அப்படி ஒரு யோகம் இருக்கு. நீங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீல்டில் இருக்கீங்க, மீடியாவில் இருக்கீங்க, ஆசிரியராக இருக்கிறீங்க, எந்த ஃபீல்டில் நீங்க இருந்தாலும் மாற்றி யோசிங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுறதை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க, இப்போ ஜெயிப்பீங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணினா சனிக்கு பிடிக்கும், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணினா மக்கர சனிக்கு பிடிக்கும்னு வச்சுக்கிடுங்க. நல்ல உழைக்கவும் செய்வீங்க. நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க்காக இருந்துச்சுன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு ப்ரொஃபஷனலாக பெரிய முன்னேற்றம் வரும். இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான விஷயம், இந்த சனி பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4ஆம் இடத்தை பார்க்குறாருன்னா அது அம்மாவை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அம்மாவுடைய உடல்நலம் தானே நமக்கு முக்கியம். அதில் அதிக கவனம் நம்ம எடுத்துடணும். இந்த நேரத்தில் அம்மாவுக்கு ஏதாவது மனசு வருத்தம் இருக்கா, அது என்னன்னு கேட்டு தீர்த்து விடுங்க, சரியா போயிடும். சில பேருக்கு இது ஒரு யோகமாக அமையும். தாய் நாட்டில் இருக்க விடாது, வெளிநாட்டில் கொண்டு போய் விடும். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்குறாங்க பாருங்க, அவங்களுக்கு இது நல்ல நேரம். தாய்நாட்டில் இருக்க விடாமல் வெளிநாட்டில் அமைக்கும். 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் மாறும். அப்போ படிப்பில் அதிக கவனம் செலுத்தணும். நம்ம வீட்டில் அப்படி மிதுன ராசி பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்க படிப்பில் அதிக கவனம் செலுத்துங்க, அது முக்கியம். இன்னொரு விஷயம், இந்த காலகட்டத்தில் வாகனங்கள் 2 வீலர் 4 வீலர் நல்லா சர்வீஸ் பண்ணி பயன்படுத்துவோம், பெரிய வெற்றி வரும். அனுபவத்தினால் சிறக்கக்கூடிய காலகட்டங்கள் இது, ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், கணவன் மனைவி உறவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், தொழிலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. சில பேர் புருஷ முண்டாட்டி உறவில் பெரிய கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருப்பாங்க. அப்போ தான் 3ஆம் நபருடைய தலையீடு குடும்பத்துக்குள்ளே வந்துடுது. கணவன் மனைவி உறவுக்கு ஒரு புரிதல் வேணும், ஒருத்தர் அனுசரித்து போகணும், அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிடணும். மிதுன ராசிக்காரங்க அது புரிஞ்சுக்கிட்டா போகிறோம், பெரிய வெற்றி தாங்க. அப்போ தனவரவு கூடுது, பிஸ்னஸ் லாபம் கூடுது, கல்வி விஷயத்தில் கான்சன்ட்ரேஷன் தேவைப்படுது, அம்மாவுடைய உடல்நலத்தில் கான்சன்ட்ரேஷன் தேவைப்படுது. முக்கியமாக வீடு விஷயங்கள் சின்ன சின்ன ரிப்பேர் ஒர்க் இருந்தாலும் பார்த்து சரி பண்ணியிருக்கேன், நல்லது நடக்கும். மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் பெறக்கூடிய காலகட்டம் என்பதில் சந்தேகம் இல்லை. அப்போ இந்த பீரியடில் யாரை கும்பிட்டா நன்மைகள் நடக்கும்? மிதுன ராசிக்காரர்கள் வழிபட வேண்டியது சிதம்பரம் நடராஜர். சிதம்பரம் நடராஜர் வழிபாடுங்கிறது அற்புதமான வழிபாடுங்க. கேட்ட வரத்தை தரக்கூடிய இறைவன் இல்லையா, அவரை போய் வழிபாடு செய்யுங்க, உடனே பலன் கிடைக்கும். இவ்வளவு நேரம் உங்கள் ராசிக்குரிய வக்ர சனி பயிற்சியுடைய பலன்களை நம்ம பார்த்தோம். அப்போ இந்த வக்ர சனி பயிற்சி காலத்தில் என்ன பரிகாரம் சார் நாங்கள் முழுமையாக செய்யலாம், எங்களுக்கு பிரச்சனையே இருக்கக்கூடாது, என்ன பரிகாரம் செய்யலாம்? கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கக்கூடிய அளவுக்கு சில குடும்பங்களில் பிரச்சனை இருக்கு. என்ன செய்தால் கணவன் மனைவிக்கு இடையில் இந்த வக்கரசனி காலத்தில் நன்மை நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரதோஷ நாட்களில் அல்லது திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் பண்ணணும், தேன் அபிஷேகம் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஒரு அன்புக்குரிய ஒருவர் வாழ்க்கையில் யாரை ரொம்ப நேசிச்சீங்களோ அவங்க உங்களை விட்டு போயிட்டாங்க வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இந்த வக்கரசனி பயிற்சி காலத்தில் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் செய்து சிவபெருமானுக்கு முன்னால் உட்கார்ந்து ஓம் நமச்சிவாய மந்திரத்தை ஒரு 1008 முறை சொல்லணும்.
இதை வந்து பிரதோஷ நாட்களில் செய்யலாம், இல்லைன்னா திங்கட்கிழமைகளில் செய்து வரலாம். பிரிந்தவர்கள் மீண்டும் சேர்ந்து விடுவார்கள். வக்கரச்சனியினால் பிரிஞ்சிட்டாங்கன்னு யாரும் கவலைப்பட வேண்டாம். சிலருக்கு உடல்நல துன்பங்கள் இருக்கு, எனக்கு வக்கரச்சனியினாலே அப்படி நீங்கள் கவலைப்படுறவங்களா இருந்தால் இந்த காலகட்டத்தில் காகத்திற்கு உணவிடுங்கள். தயிர் சாதம் இருக்கு பாருங்க, தயிர் சாதத்தில் சிறிதளவு எள் போட்டு, ரொம்ப எள் போட்டுறாதீங்க, காக்கா சாப்பிடாது. லேசாக இதில் எள் போட்டு அந்த தயிர் சாதத்தை காக்காய்க்கு வச்சிங்கனாலும் காகம் அதை சாப்பிடும். உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் விலகும். அதே போல பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பணம் பண்ணுங்க, அமாவாசை தர்ப்பணம் கொடுங்கள். அதுவும் உங்களுக்கு சனி பகவான் அகம் மகிழ்ந்து உதவுவார். ஏன்னா காகம்தான் பித்ருக்களை குறிக்கக்கூடிய பறவைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதனால நீங்கள் செய்யுங்க, இதெல்லாம் உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை தரும். நவக்கிரகங்கள் 9 கிரகங்கள். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தனித்தனி சிறப்பு. ஒவ்வொரு கிரகமும் நம்முடைய உறவு முறைகளில் ஒரு முறையை சொல்லுது. உதாரணமாக சூரியன்கிற கிரகம் நம்ம வாழ்க்கையில் நம்முடைய அப்பா எப்படிப்பட்டவர், நமக்கு அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னா அந்த சூரியன்கிற கிரகம் சொல்லுது. சந்திரன்கிற கிரகம் தான் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன்கிற கிரகம் தான் அம்மாவை பற்றி சொல்கிறது. நம்ம தாய்க்கு நமக்கு இடையிலே இருக்கக்கூடிய அந்த ஆழமான புரிதல் எப்படி, அம்மாவுடைய உடல் நலம் எப்படி இருக்கும், நம்முடைய மனநலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். செவ்வாய்ங்கிற கிரகம் தான் சகோதர உறவுகளை பற்றி பேசுகிற கிரகம். புதன் அப்படிங்கிற கிரகம் தான் நம்முடைய அறிவை பேசக்கூடிய கிரகமாக இருக்கு. நம்முடைய அன்பு நேயர்களுக்கு இதெல்லாம் தெரியும். குரு கிரகம் தான், அந்த குரு என்ற கிரகம் தான் நம்முடைய புத்திர பாக்கியம், நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும். சுக்கிரன்கிற கிரகம் தான் வாழக்கூடிய மனைவி எப்படிப்பட்டவள், நமக்கும் அவருக்குமான வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் காட்டு. இப்படி கிரகங்களை சொல்லிக்கிட்டு வருகிற போது சனி என்ற கிரகம் இருக்கு பாருங்க, அதுக்கு மிக மிக முக்கியத்துவம் உண்டு. நம்ம பார்க்கக்கூடிய வேலை எப்படிப்பட்ட வேலையாக இருக்கும், நம்மிடம் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள், நமக்கும் அவங்களுக்கு இடையில் ஒரு புரிதல் இருக்குமா, எல்லாம் சனி பகவான் சொல்லுவார். நீண்ட கால வியாதிகள் நம்ம உடம்புல இருக்கு அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வெளிப்படுத்தி விடுவார். இந்த சனி பகவான் அவருடைய போக்கு தான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வேலை, நம்முடைய வேலையுடைய போக்கு, நம்ம எப்படி நிம்மதியாக வேலை பார்க்குறோங்கிறதெல்லாம் எடுத்து சொல்கிறார். அந்த சனி பகவான் இப்போ வந்து பெயர்ச்சி அடைந்தது உங்களுக்கு தெரியும். ஓராண்டாகுது. கும்பராசியிலிருந்து மீனராசிக்குள்ளே சனி பகவான் பெயர்ச்சி அடைந்து விட்டார். ஆனால் பெயர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய சனி பகவான் இப்பொழுது வக்கரம் அடைகிறார். ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாத கடைசி வரைக்கும் சனி பகவானுடைய வக்கர பயிற்சி நடைபெறப் போகிறது. இதுல சில ராசிகள் கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. சில ராசிகள் ரொம்ப சந்தோஷமா வாழலாம். நம்ம ராசிக்கு சனி பகவான் என்ன நன்மையை தருவார் அப்படிங்கிறத தான் நம்ம இதுல பார்க்க போறோம். அது என்னங்க சனி பகவானுடைய வக்கரம் அப்படின்னா, மனிதர்களில் வக்கர புத்தி படைத்தவர்கள் சிலர் சொல்றோம். நம்ம சிந்திக்கிறதுலேருந்து மாறுபட்டு சிந்திக்கிறாங்க. நம்முடைய நடத்தையிலிருந்து அவங்களுடைய கேரக்டர் மாறுபட்ட கேரக்டராக இருக்குது. நம்ம நல்லது செய்யணும்னு நினச்சி அவங்க கெடுதல் செய்கிறவங்களா இருக்காங்க. இப்படி சனி வக்கர காலம் அப்படிங்கிற போது பொதுவாக மனிதர்களில் வக்கரம்ங்கிறது இப்படி குணங்கள் மாறுபட்டவங்களா இருக்காங்க. இப்போ சனி வக்கரம். அப்போ வக்கரம்னா இந்த சனி பின்னோக்கி வருதா அப்படின்னா சனி பகவான் பின்னோக்கி எல்லாம் வரல. பூமியிலிருந்து நம்ம பார்க்கிற போது அந்த சனி பகவானுடைய அந்த அந்த கோளுடைய சுற்றுவட்ட பாதையில் சில அசைவுகள் தெரியுது. அந்த அசைவுகளைத்தான் நம்ம வக்கரம்னு எடுத்துக்கிறோம். சனி பகவான் அதே உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் பயணம் செய்ய போகிறாரு. மீன ராசியில் தான் இருக்க போகிறாரு. அவர் ஒன்றும் கும்பராசிக்கு வரல, பின்னோக்கி வராருன்னு நினச்சிடாதீங்க. இந்த வக்கர சனி பயிற்சி காலத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும், நீங்கள் எப்படி இருக்கணும், என்ன பரிகாரங்கள் செய்தால் உங்களுக்கு இந்த வக்கர சனி பயிற்சி காலம் நன்மையை தரும் என்கிறதெல்லாம் இந்த ராசி பலனில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் கவனிச்சுக்கோ. அன்பர்களே, இந்த பதிவில் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான சனி வக்கர பயிற்சி பலன்களை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு முழுமையாக இந்த பலன்களை தெரிந்து கொள்ளணும், உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் தீரணும்னா இங்கே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன நீங்கள் மீட் பண்ணலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நேராக வர முடியாதவங்க ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. அந்த இதே இன்னைக்கே நீங்கள் தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயரையும் தற்போது வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில் சொல்லுவாங்க.
உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபசர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.